சாவியை பையில வச்சுக்கிட்டு பணக்காரன முடியுமா? எடுத்து திறக்கணும்ல லாக்கர. அதிலே ஒன்று அபிஷேகம், அனாயிட்டிங். இந்த அனாயிட்டிங் என்ன செய்யும்? வெண்கல கதவை உடைக்கும். பக்கத்துல ஒரு ஆள்கிட்ட கையை பிடி சொல்லுங்க, பயம் வேண்டாம். இப்ப இல்ல, பாட்டு பாடுறப்ப திகில் வேண்டாம். சில பார்த்தா அப்படியே திகில் அடைஞ்ச மாதிரியே இருக்கிறாங்க. ஆச்சரிய பெருவெளி. ஹேண்ட் ஷேக் பண்றப்ப கூட வாங்க பாஸ், ஆச்சரியமா தான் சார் நடக்கும் போதே அப்படி கண்ணி வெடி வச்சிருக்கிற இடத்துல நடக்கிற மாதிரி தான் நடப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை. அந்த பயந்தே இருக்குது மனசு. சார் பால்கார வந்து, பால்கார வந்துட்டார், தினத்தந்தி வந்துருச்சா? தந்தி வரல சார், தினத்தந்தி தான் வந்திருக்கு. ஏன் பதறீங்க? ஏன்னா அது அப்படியே இருக்கு. சில பார்த்தா பயந்த மாதிரி இருக்கு. அவங்கள பார்த்து சொல்லணும், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைச்சவர் உங்களை. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் சார். உலகத்தான் சொல்றான், உலகத்தான் சொல்றான், உலகத்தான் சொல்றான். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. கிரேஸ் டீச்சிங், கையை தட்டு. அப்பயே வந்துருச்சு. களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். தேவன் உழைக்கிறவர்களைத்தான் அதை ஒரு கடமையாக, அது ஒரு வாட் இஸ் தட், தி ரிலிஜியஸ் ஒர்க். அது பண்ணினா தான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா, காகங்களையும் பறவைகளும் வேலை பார்க்காம இருக்க அதை தேவன் ஆசீர்வதிச்சிருக்க மாட்டாரு. அவர் சொல்றாரு, அதையே நான் ஆசீர்வதிக்கிறேன், அதை விட நீ எவ்வளவு பெட்டர் ரானே. நீ வீட்டுல 4 மீனை வாங்கி வளர்க்கிறேன்னு போட்டுதான் கொண்டுற நீனு, ஒரு நாள் சோறு போடாம. ஆனா கடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான மீன்களுக்கு டெய்லி நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஃபீடிங் கீழே வந்தாதான் ப்ராப்ளமே. எல்லாம் காட்ஸ் ஃபீடிங் குள்ள இருந்தா ப்ராப்ளமே கிடையாது. ரெகுலர் ஃபீடிங் வந்து, அவர் கரத்தை திறக்க திமிங்கலங்களும் திருப்தியாகும். வாழ்க்கையில மறக்கவே முடியாத வசனம். ஆண்டவரே, திமிங்கலத்தோட வயிற்ற திருப்தி ஆக்குற நீங்க, எங்க வயிறுல ஒரு விஷயமே கிடையாது. ஹல்லேலூயா. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. finished work, முடிஞ்சது கீழே இருக்கிறீங்க. அதுதான் பெரிய விஷயம். உள்ள வந்தாக்குது. அப்படியே நின்ன உடனே சொல்லுவீங்க, கிரேஸ் சர்ச்சா, லா சர்ச்சா? அல்லேலூயா. நம்ம கிரேஸ்க்குள்ள இருக்கோம், லாவு கீழே இல்லை. அதனால நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். த லா ஆஃப் லிபர்ட்டி. எதுக்கு கீழே இருக்கிறோம்? சுயாதீன பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். பூரண பிரமாணம், 12 பிரமாணத்துல ஒரு பிரமாணம், சுயாதீன பிரமாணம். என்ன சார் சட்டம்? நீ ஃப்ரீயா இருக்கணும், அதான் சட்டமே. கை தட்டுங்க. எத்தனை மணி நேரம் சார் ஜெபம் பண்ணு? நீ எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணு நினைக்கிற? அத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணு. அதான். தண்ணி எவ்வளவு குடிக்கணும்? தாகம் அடங்குறவரை குடிக்கணும். ஆவியில் எவ்வளவு நேரம் நிறையணும்? நான் நிரம்பி வழிகிற வரை நிரம்பணும். அப்புறம் தான் நான் வரணும். ஹாலா பாரா காஷா பாரா மாந்தா ஹாந்தா ராந்தா. I am not connected with the watch. I am not connected with time. I am connected with the fullness of my spirit. நான் எவ்வளவு நிரம்புறேன்றதான் என் கணக்கு இருக்கணுமே ஒழிய 72 மணி நேரமா, 1/4 மணி நேரமா அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால முதலாவது நீங்க தேவ சபைக்கு வரும்போது நல்ல கனெக்டடாவே வாங்க. அப்படியே அந்த அனாயிட்டிங்ல இருங்க, அப்படியே அந்த பிரசன்ஸ் நிரம்பி இருங்க. அப்பதான் when God speaks something you can understand. The anointing is so powerful. கிருபை என்பது ஆசீர்வாதம் அல்ல, கிருபை என்பது சாவி. அதை புரிஞ்சுக்கங்க. கிருபை கிருபை கிருபன் சாவியை வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருந்து ஒன்றும் நடக்காது. சாவியை போட்டு தர அனாயிட்டிங்க, சாவியை போட்டு தர ப்ராஸ்பரிட்டியை, சாவியை போட்டு தர எதை? ஹீலிங்க. அதான் சொல்ல வரேன் நான். கிருபை என்கிற சாவியை போட்டு ஹீலிங்கை திறக்கணும். திறந்து என்ன வாங்கணும்? ஹீலிங்கா இருக்கணும். அதை விட்டு நான் கிருபைக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா வெறுமையா இல்லப்பா இருக்க. கிருபை கிருபன்ற வெறுமையா இருக்கு. சாவியை பையில வச்சுக்கிட்டு பணக்காரன முடியுமா? எடுத்து திறக்கணும்ல லாக்கர. அதிலே ஒன்று அபிஷேகம், அனாயிட்டிங். இந்த அனாயிட்டிங் என்ன செய்யும்? வெண்கல கதவை உடைக்கும். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் என்னை நடத்தி செல்ல. கையை தட்டு. அந்தர் 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 பாஷா, அந்நிய பாஷா, அந்நிய பாஷா, அந்நிய பாஷா. ஓ ரகமலா சாந்தர் அந்தர் 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 அந்தர். பயம் வேண்டாம்,
வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஹalleluya. ஒன்று ரெண்டு பேர் அப்படி இன்னும் பயத்திலே இருக்கிறீங்க. இப்ப நீங்க கையை கொடுத்தா உங்கள்ட்ட இருக்க அனாயிட்டிங் வெண்கல கதை உடைக்க போகுது. அதுதான் நான் சொல்றேன், எப்பவுமே அனாயிட்டிங் செஷனுக்கே வந்துடணும். அப்படியே நேரா வந்து உட்காந்தீங்கன்னா படம் எங்க ஓடிட்டு இருக்கு. சினிமாவுக்கு மட்டும் டிக்கெட்டை கிளிக் பண்ணி சொன்னேன், படம் போட்டாச்சு சார், படம் போட்டாச்சா சார். இங்க எப்ப போட்டா என்ன இப்படி வராதீங்க தயவு செய்து. ப்ளீஸ் கம் ஏர்லியர் அண்ட் ஃபில் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். வந்து அனாயிட்ல ஃபில் ஆனா தான் when you are connected with word. அதுக்கு தான் இந்த worship டைம் ஒன்று வச்சிருக்கிறோம். இல்லாட்டி வெறும் பேப்பர் தான் சார் நிறையும், வாழ்க்கை நிறையாது. when your heart be connected with God, அப்பதான் சார் அந்த blessings என்ஜாய் பண்ண முடியும். இல்லாட்டி நான் உழைச்சேன் நான் சாப்பிட்டேன்ற கதையில தான் வாழ்க்கை போகும். you can't meet any supernatural thing. நீ உழைக்கிற, நீ சாப்பிடுற, ஆனா இயேசுவை கும்பிடுற, அதான் வாழ்க்கையாய் போயிடும். ஆனா நான் உழைக்காததையும் நான் விதைக்காததையும் நான் அறுக்கிறவனாய் இருக்கிறேன். that is what Christian life, that is what supernatural life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்னையும் நீ அனுபவிக்காம நீ இயேசுவை கும்பிடுறன்ற என்ன அர்த்தம்? expect a miracle every day. ஒவ்வொரு நாள் ஒரு அற்புதத்தை எதிர்பாரு. அப்படியே கனெக்டடா இருக்கணும். அப்பதான் வசனம் உள்ள வரும். இங்க வந்தா தான் வாழ்க்கைக்கு வரும். இங்க போறனால அது ஸ்டோரேஜ். ஹalleluya.